வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசின் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து பீச்சு, பேரு, பொட்டேட்டோவெல்லாம் நான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். நிறைய பழங்கள் வந்திருந்தது. நிறைய பழங்கள் நாங்கள் சாப்பிட்டோம், ஜூஸ் போட்டு குடித்தோம், ஸ்மூத்தி போட்டு குடித்தோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் பழங்களை கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். பொட்டேட்டோ வந்து ஒரே ஒரு தொட்டியை தான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதிலே வந்து நல்லா பெரிய பெரிய பொட்டேட்டோவாக வந்திருந்தது. அந்த வீடியோலாம் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பீச் ட்ரீயில் வந்து நிறைய பழம் பழுத்துருக்கு. நம்ம எல்லாத்தையும் பறிச்சிக்கலாம். பழுத்த பழத்தை மட்டும் நான் இப்போ பறிச்சிக்கிறேன். நம்ம எடுக்கும் போதே கையில் வந்துடும். அந்த மாதிரி இருந்தால் நல்லா பழுத்துருக்கு. இதெல்லாம் நல்லா பழுத்துருக்கு. அந்த பக்கம் ஃபென்ஸுக்கு அந்த பக்கம் நிறைய பழம் இருக்குது. அங்கே போய் எடுத்துக்கலாம் கொஞ்சம். அதை பாருங்கள், நான் ஒரு 10% தான் நான் எடுத்தேன் இந்த மரத்துலேருந்து. எவ்வளோ பழம் வந்திருக்கு பாருங்கள். ஒரு கூடை ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் நான் தீர்த்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்த அப்புறம் தான் மீதி வந்து எடுக்கணும். பாருங்கள்ட்ட எவ்வளோ பழம் அங்கே இருக்குது. இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். இது வந்து ஒயிட் பீச்சு பாருங்கள், நல்ல பழமாக இருக்குது. இதை வந்து அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க. இன்றைக்கி சமைக்கிறதுக்காக ஒரு தொட்டியில் இருக்கிற உருளைக்கிழங்கை மட்டும் அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு செடியெல்லாம் பூ பூத்து இப்போ எல்லாம் காஞ்சி போயிடுச்சு. நான் ஒரு சின்ன துண்டு உருளைக்கிழங்கு தான் வெட்டி வச்சுருந்தேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த தொட்டியில் இதை நட்டு வச்சு 100 நாள் கூட ஆகலை. இன்றைக்கி சமைக்கிறதுக்காக நான் இதை எடுத்துக்கிறேன். வேறு தொட்டியில் இருக்கிறத சமைக்க தேவைப்படும் போது எடுத்துப்பேன். நல்லா மண்ணெல்லாம் நல்லா லூஸாக இருக்குது. பாருங்க, நல்லா பெருசாக வந்திருக்கு உருளைக்கிழங்கு நினைக்கிறேன். இது சின்ன செடி தான். இதிலே பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது உருளைக்கிழங்கு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் இன்னும் நல்லா வந்திருக்கும். 3 கிழங்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது. லைட்டாக மண்ணை தட்டிட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதை வந்து 1 மணி நேரம் வந்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்குது இந்த உருளைக்கிழங்கு வந்து. இதுவும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது இந்த உருளைக்கிழங்கு. 3 உருளைக்கிழங்கு வந்திருக்கு இந்த தொட்டியில். இப்போ பேரிக்காய் போய் பறிச்சிக்கலாம். நிறைய பேரிக்காய் வந்திருக்கு பாருங்கள். நான் முதலே வந்து கொஞ்சம் எடுத்துட்டேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். பெருசு பெருசாக வந்திருக்கு பேரிக்காய். நல்லா பெருசாக இருக்குது. இந்த மரத்தில் ஒரு பேரிக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நல்லா உப்பு காரம் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.
இது பாருங்கள், ஒரு கொத்துல பாருங்கள் ஒரு 8 பேரிக்காய் இருக்குது. ஒரே ஒரு கொத்தில் வந்து நல்லா பழுத்துட்டா அப்படியே கை கொஞ்சம் பிச்சாவே அப்படியே வந்துடும். இதை பாருங்கள், எவ்வளோ பேர் வந்திருக்கு. இது வந்து மரத்துலேருந்து ஒரு 50% தான் நான் எடுத்தேன். இன்னும் பாதி பேர் அங்கேயே இருக்குது. ஸோ இவ்வளோத்தையும் நான் மொத்தமாக எடுத்தால் சாப்பிட முடியாது. இதை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்றைக்கி நாளைக்கு வந்து திரும்பி எடுத்துடுவேன். ஸோ இப்போ நான் கட் பண்ணி பார்க்கலாம். நான் உப்பு காரம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது உப்பு காரம் போட்டு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா க்ரன்ச்சியாக ஜூஸியாக இருக்குது. இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஜூஸியாக இருக்கும். இது வந்து பாருங்கள், நல்லா இருக்குது, ஜூஸியாக இருக்குது. மாயா நோ 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இவ 2 பேருமே சாப்பிடுவாங்க. பேர் வந்து இவ சாப்பிடுவா பாருங்கள். பேர் ராணிக்கு ரொம்ப பிடிக்கும். எதை சாப்பிடாத இந்தா. அவளுக்கு மாயாக்கு அவ்வளோ பிடிக்காது பழம் வந்து. இவன் நல்லா சாப்பிடுவா. உனக்கு கொடுத்து பாருங்க. இந்த மாயா கொடுக்கு கோ கோ. நல்லா ஜூஸியாக இருக்குங்க இது. எனக்கு உப்பு காரம் போட்டு சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். பாருங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குது. ஸ்வீட்டு, அந்த உப்பு காரம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எவ்வளோ பழம் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நான் ஒரு 4-5 தடவை நான் ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன் பழத்தை வந்து. இப்போ வந்து சீக்கிரம் பழுத்துடும், அவ்வளோதான், சீசன் முடிஞ்சிடுச்சு. இது எடுத்துகிட்டு இன்னும் ஒரு தடவை நான் இதே மாதிரி எடுக்கிற அளவுக்கு இன்னும் ஒரு தடவை இருக்கேங்க. அதை வந்து நாளைக்கு பறிச்சிடுவேன். பறிச்சுட்டு இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் கொடுத்துட்டு வந்துட்டா சரியாக போயிடும். வெயிட் வெயிட் நோ 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 தா. அவள் ஒரு பீஸ் அப்படியே சாப்பிட்டுட்டா. இப்போ 2வது பீஸ் சாப்பிட்றான்.